السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحابه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا بقيت الأمانة فانتظر الساعة. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு புனிதமான நாளில், புனிதமான நேரத்தில், ஒரு புனிதமான இடத்தில் ஒன்று கூடியிருக்கிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். நாளை மறுமையில் மேலான சோனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு, வலிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு ஒன்று கூடியிருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள்வானார். சிநேகத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சத்திய இஸ்லாத்தினுடைய போதனைகள், இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய நடைமுறைகள், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எதை செய்தால் ஒரு மனிதன் மனிதனாக கருதப்படுவார், எதை செய்தால் அந்த மனிதன் மனித உருவில் மிருகமாக கருதப்படுவான் என்பதை அருள்மறை குர்ஆன், அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு, அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு பிறகு வந்த இறைநேசலான வலிமார்கள், தாபியன்கள், இவர்களெல்லாம் மனிதனின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு கட்டங்களிலே நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்று உலகத்திலே சர்வ சாதாரணமாக மனித தன்மைகளுக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மிகுந்திருக்கிறது. நீங்கள் கண்கூடாக நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாம் சர்வசாதாரணமாக மனித செயல்களுக்கு அப்பாற்பட்ட, மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட, மனிதனுடைய இயல்பான குணங்களை மீறி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் பல்கி பெருகி போய் இருப்பதை நாம் சர்வ சாதாரணமாக பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வல்லுறவு, சமூக விரோத செயல்கள் உலகத்தில் மிகைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நேற்றைய தினம் நமது இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு என்ன தண்டனை தரலாம் என்பதற்கான மசோதா. பல்வேறு விவாதங்கள், பல்வேறு அமர்வுகள், பல்வேறு வாத பிரதிவாதங்கள், பல்வேறு திருத்தங்கள், இப்படி சற்றேறக்குறைய 4 மாதங்களுக்கு மேலாக இழுத்தடிக்கப்பட்டு நேற்றைய தினம்தான் அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். என்னவென்றால், பெண்களுக்கு எதிரான மசோதா. யார் பெண்களை தவறாக கையாளுகிறார்களோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுக்கு தரப்படுகிற தண்டனையின் விவரங்கள் அடக்கப்பட்டிருக்கிற ஒரு மசோதாவை நேற்றைய தினம் இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றியிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த உலகம் இஸ்லாத்தை திரும்பி பார்க்கக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம், சர்வதேச சமுதாயம்
உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் எல்லா தரப்பாரும், எல்லா தேசத்தவர்களும், எல்லா மொழியினரும், எல்லா கலாச்சாரத்தை கொண்டவர்களும் சத்திய இஸ்லாத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதற்கு என்ன தண்டனை கொடுத்தால், எதற்கு எதுவிதமான எந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை தரப்பட்டால் அந்த குற்றம் இனி நடக்காமல் தடுக்க முடியும் என்பதை இன்று பல்வேறு நாடுகள் யோசித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களும் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தார்கள், பல்வேறு சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் குற்றவாளிகள் அந்த சட்டத்தின் சந்து பொந்துகளிலே புகுந்து வெளியேறிவிடக்கூடிய காட்சிகளை இன்று நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, வேண்டப்பட்டவனுக்கு ஒரு நீதி, வேண்டப்படாதவனுக்கு ஒரு நீதி என்ற பலசாலியும் பலவீனமானவனும் மாறி மாறி இந்த உலகத்தில் இந்த நீதி பரிபாலனங்களிலே நீதி மறுக்கப்படக்கூடியவர்களாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு அபலை சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்கிறது. வசதி படைத்தவர்கள் தன்னுடைய வசதியை பயன்படுத்தி குற்றங்களில் இருந்து தப்பி விடுகிறார்கள் அல்லது தண்டனையிலிருந்து தப்பி விடுகிறார்கள். ஆனால் வசதி இல்லாதவர்கள் தான் இந்த தேசத்தில் அவர்களால் எதையும் சமாளிக்க முடியாத ஒரு சூழலில், அவர்களால் எதையும் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலில் பலவீனப்பட்டவர்களாக அவர்கள் பிறந்துவிட்ட காரணத்தினாலே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த உலகத்திலே தண்டிக்கப்படுகிறார்கள். அதற்கு எத்தனையோ ஆதாரங்களை நம்மால் சொல்ல முடியும், நிதர்சனமான ஆதாரங்கள், எத்தனையோ ஆதாரங்களை நம்மால் சொல்ல முடியும். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்திய இஸ்லாம் தான் நீதி வலுவாது, நீதி பெறலாது, ஆண்டான் அடிமை என்ற வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், வறியவன் எளியவன் என்ற வித்தியாசம் இல்லாமல், எந்த தரப்பை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றத்திற்கான தண்டனை இதுதான் என்பதை எந்த விதமான ஏற்றத்தாழ்வுக்கும் இல்லாமல் சத்திய இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதனால்தான் இஸ்லாம் இன்றும் இந்த உலகத்திலே வானோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் எல்லா தரப்பு மக்களாலும் பார்க்கப்படுகிறது. இன்று நாம் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். எத்தனையோ கற்பழிப்புக்கு எதிரான சட்டங்களை இயற்றி விட்டார்கள், எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது. இப்பொழுது புதிதாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை அவருடைய விருப்பம் இல்லாமல், நன்றாக கவனிக்க வேண்டும், அவருடைய விருப்பம் இல்லாமல், என்ன அர்த்தம்? அவள் விரும்பினால் விபச்சாரம் சாதாரணமாக கூடும், அதுதான் பொருள். அதற்கு அதிலே வயது வித்தியாசம் வேறு. விருப்ப பாலுணர்வின் வயது 16 18 என்ற ஒரு விவாதம். எவ்வளவு கேடு கட்டவர்களாக மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இந்த மனித சமுதாயம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற வேதனையோடு சொல்லுகிறேன். ஒரு 16 வயது பெண்ணும் ஒரு 16 வயது ஆணும் இருவரும் விரும்பி உறவு கொண்டால் அதற்கு தடை இல்லை, தண்டனை இல்லை, அதற்கு தண்டனை இல்லை. ஆனால் 16 வயது பையன் ஒருவன் 16 வயது பெண் ஒருத்தியை அவளுடைய விருப்பம் இல்லாமல் இவன் உறவு கொண்டால் அதற்கு தண்டனை. அதுதான் சட்டத்தின் சாரம். நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நிறைவேறிவிட்டது. இனிமேல் குடியரசுத் தலைவர் அதில் கையொப்பமிட வேண்டும். அவர் கையெழுத்து விட்டுவிட்டால் இந்த சட்டம் அமலுக்கு வந்துவிடும். எல்லாம் சரி, எல்லாம் சரி. ஆனால் அந்த குற்றம் குறைந்து விடுமா? நீங்கள் கடந்த டிசம்பர் மாதத்தில் நடந்த ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தில் அந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னால் அதற்கு பின்புதான் இவர்கள் சுதாரித்துக் கொண்டார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டுமென்றால் புதிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதன் விளைவுதான் நேற்று வந்த சட்டம். சத்திய இஸ்லாம் மண்ணோடு வேரோடு வேரடி மண்ணோடு விபச்சாரத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேரோடும் வேரடி மண்ணோடும் விபச்சாரம் தடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நீண்ட செய்தி, விபச்சாரம் விபச்சாரம் என்று பேசுகிறோமே, ஏதோ 2 உறுப்புகளின் சுகங்களுக்கு மட்டும் விபச்சாரம் என்று பெயர் இல்லை. சத்திய இஸ்லாம் விபச்சாரத்தை வேறு மாதிரி பார்க்கிறது. ஜினா என்று சொல்லப்படக்கூடிய விபச்சாரத்தை வேறு மாதிரி பார்க்கிறது. விபச்சாரம் என்றால்
உச்சகட்ட சந்தோஷத்திற்கு பெயர் என்று இன்று உலகத்திலே எல்லோரும் சொல்கிறார்கள், எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி பார்க்கிறது தெரியுமா? விபச்சாரம் அது உச்சகட்ட சந்தோஷத்திற்கு சொல்வதில்லை. அந்த சந்தோஷத்திற்கு உன்னை எதுவெல்லாம் இழுத்து செல்லுமோ, உன்னை எதுவெல்லாம் அப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கு அழைத்து செல்லுமோ அது அனைத்தும் விபச்சாரம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நீண்ட செய்தி. அல் ஐனானி ஜினாஹுமா நதுரு, அல் ஐனானி ஜினாஹுமா நதுரு. விபச்சாரம் என்றால் என்ன தெரியுமா? இரண்டு கண்களின் விபச்சாரம், ஒரு அந்நிய பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது. அல் ஐனானி ஜினாஹுமா நதுரு, ஒரு அந்நிய பெண்ணை, உனக்கு அனுமதிக்கப்படாத ஒரு பெண்ணை, உனக்கு மணமுடிக்க அனுமதிக்கப்படாத ஒரு பெண்ணை, அல்லது மனம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆனால் மனம் முடிப்பதற்கு முன்னாலே ஒரு அந்நிய பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது கண் செய்யும் விபச்சாரம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம். காலும் விபச்சாரம் செய்கிறது. ஒரு மனிதன் தவறான நோக்கத்திற்காக ஒரு பெண்ணின் பக்கம் ஒருத்தன் பயணித்தால் அவருடைய இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கிறது. தவறான கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு அந்நிய பெண்ணை தொட்டால் அவனுடைய கை விபச்சாரம் செய்கிறது. ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் ஆபாசமாக பேசினால் அவனுடைய நாவு விபச்சாரம் செய்கிறது. இன்று பார்க்கிறோம் சாதாரணமாக குறுந்தகடு தகவல்கள் இருக்கிறதே என்ற SMS இருக்கிறதே, SMS மூலமாக எத்தனை ஆபத்துகள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். அண்மையிலே பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி, ஈரோட்டிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி, ஒரு மாற்று மதத்துக்காரன், அவன் யதார்த்தமாக ஒரு நம்பரை தொடர்பு கொள்கிறான். அந்த நம்பரை தொடர்பு கொள்கிற போது அந்த இஸ்லாமிய வீட்டு பெண்மணியின் தாயார் அவர் அந்த போனை எடுக்கிறார். அவன் ஒருவரின் பெயரை சொல்லி கேட்கிறான். எதிர்முனையில அந்த தாய் சொல்கிறது, இந்த நம்பர் ராங் நம்பர், நீ ராங் நம்பருக்கு யாரும் இல்லை. உடனடியாக தாய் போனை வைத்த பின்னாலே அந்த வயதுக்கு வந்த பெண்மணி, இஸ்லாமிய சமுதாயத்தை பெண், அந்த பெண் அந்த நம்பரை தொடர்பு கொள்கிறாள். தொடர்பு கொண்டு அவனிடத்தில் பேசுகிறாள். தவறான பேச்சுக்கள் பேசப்படுகிறது, தவறான செய்திகள் பரிமாறப்படுகிறது. கடைசியில் அந்த அந்நிய மதத்துக்காரனோடு இந்த பெண் சென்றாள் என்ற செய்தி பத்திரிகைகளிலே வந்தது. நான் அடிக்கடி அதனால சொல்றது உண்டு, செல்போனை சின்ன பிள்ளைங்க கையில கொடுக்காது. இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்ல இயலாது யாரை. நம்ம ஊர் பிள்ளைங்க வேணா தங்கமான பிள்ளைங்களா இருக்கலாம், நம்ம ஊர் பிள்ளைங்க வேணா தவறாத பிள்ளைங்களா இருக்கலாம், தவறான வழியில போகாத பிள்ளைங்களா இருக்கலாம். இன்று சாதாரணமாக 7வது அல்லது 6வது படிக்கக்கூடிய மாணவன் கையிலே செல்போனை வைத்து நோண்டி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் என்ன பார்க்கிறான் என்று கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் பிள்ளை ஆசைப்பட்டான் என்று செல்போனை வாங்கி கொடுத்து விடுவது, அதற்கு பின்னால் அவன் அனைத்தையும் செய்து முடித்த பின்னாலே அதற்கு பின்னால் வீட்டிலே உட்கார்ந்து அழுவது, இதுதான் இன்று பெற்றோருடைய நிலையாக இருக்கிறது. அவனுக்கு தேவை என்றால் தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் தகவல் தொடர்புக்காகத்தான் என்றால் சாதாரண செல்போனை வாங்கி கொடுக்கலாம், தகவல் தொடர்புக்கு தானே போன சாதாரண ஒரு செல்போனை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எல்லா வசதியும் கொண்ட போனை வாங்கி கொடுத்து விட்டு கடைசியில் அவன் தவறான வழியிலே போய்விட்டான் என்ற பின்னால் இவர்கள் உட்கார்ந்து வருத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இந்த சாதாரணமாக தவறான செய்திகள் தொலைபேசிகள் மூலமாக, அலைபேசிகள் மூலமாக பரிமாறப்படுகிறது. அலைபேசிகள் மூலமாக தவறான SMS என்று சொல்லப்படக்கூடிய குறுந்தகடு தகவல்கள் பரிமாறப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய கேட்டை விளைவிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லிசானு ஜினாஹு வத்தகல்லும், நாவு இருக்கிறதே அந்த நாவும் கூட விபச்சாரம் செய்கிறது. அந்த நாவின் விபச்சாரம் ஆபாச வார்த்தைகளை பேசுவது. எனவேதான் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் வேறு, இஸ்லாத்தினுடைய பார்வை வேறு. ஒரு மனிதன் தவறான வழியிலே செல்கிறான் என்றால் எடுத்த எடுப்பில் ஒருவன் தவற முடியாது. எடுத்த எடுப்பிலேயே ஒரு மனிதன் தவறிலே போய் விழுந்து விட முடியாது. முதலில் அவன் பார்க்க வேண்டும், அதற்கு பின்னால் அவனிடத்தில் இவன் பேச வேண்டும், அதற்கு பின்னால் இருவரும் அவர்கள் மனம் ஒட்டி பேசிக் கொண்டிருக்கிற போது அதற்கு பின்னால் அவர்கள் கடைசி கட்டத்திற்கு வர வேண்டும். இது எதையும் வேண்டாம் என்று இஸ்லாம் தடுக்கிறது. பேச விடாதே. அந்நிய ஆணோடு அந்நிய பெண் பேசக்கூடாது. அந்நிய ஆணை அந்நிய பெண், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் யாரும் ஒருவருக்கு ஒருவர் பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது.
அப்படி பார்ப்பதன் மூலம்தான் இன்று விபச்சாரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் சொல்கிறோம், இஸ்லாம் எந்த குற்றத்தையும் வேரோடு அல்ல வேரடி மண்ணோடு களைய வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. எனவே கண்ணுக்கு விபச்சாரம், கைக்கு விபச்சாரம், காலுக்கு விபச்சாரம், நாவுக்கு விபச்சாரம், ஆக எல்லா விபச்சாரத்தையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அது எப்பொழுது இல்லாமல் போகிறதோ, இதை செய்தால் என்னுடைய இறைவன் என்னை தண்டிப்பான் என்ற அச்சம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போகிறதோ, அவன் எந்த வயதுடையவனானாலும் அவன் தவறு செய்கிறான் என்று கண்கூடாக பார்க்கிறோம். சிறுமி பலாத்காரம், முதியவர் கைது. எங்கே போய்கொண்டிருக்கிறது உலகம்? எங்கே போய்கொண்டிருக்கிறது உலகம்? 4 வயது சிறுமி பலாத்காரம், 75 வயது முதியவர் கைது வருகிறது. பத்திரிகைகளிலே செய்தி இருக்கிறது. பேத்தியின் மகளின் வயதுடைய ஒரு பெண்ணை, பேத்தியின் மகளுடைய வயது ஒரு சிறுமியை 75 வயது ஒரு கிழவன் கற்பழிக்கிறார். பத்திரிகைகளில் அன்றாடம் வருகிறது. அருமையான பெருமக்களே, சக்தி இஸ்லாம் தெளிவாக ஒரு செய்தியை சொல்லும். அது விபச்சாரமாகட்டும், வட்டியாகட்டும், திருட்டாகட்டும், இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனிடத்திலே மனப்பக்குவம் வராமல் எந்த குற்றத்தையும் உலகத்தில் இருந்து தடுக்க முடியாது. நீங்கள் நன்றாக பாருங்கள், இஸ்லாத்தினுடைய துவக்க காலம், போதை வஸ்துக்கள் தடுக்கப்படாத காலம், மதுபானம் அருந்திக் கொள்ளலாம் என்ற சலுகை இருந்த காலம். ஆரம்பத்தில் மதுபானம் இஸ்லாத்தின் துவக்கத்தில் தடுக்கப்படவில்லை, அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதை தடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அல்லாஹ்வுக்கும் இருந்தது, அவருடைய ரசூலுக்கும் இருந்தது. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே அதை தடுத்து விட வேண்டுமென்றால் காலத்திற்கும் குடித்துக் கொண்டிருந்தவர்கள் எடுத்த எடுப்பில் இதை குடிக்காதீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். இன்று எங்கு பார்த்தாலும் மது ஒழிப்பு பிரச்சாரம், மதுக்கடைகளுக்கு பூட்டு, மதுபான விடுதிகளுக்கு பூட்டு, ஆங்காங்கே அந்த பிரச்சாரம் இன்று சற்று வலுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சில அரசியல் கட்சிகள் இவ்வளவு நாட்களாக கண்ணை மூடிக்கொண்டிருந்தது, திடீரென்று அவர்களுக்கு ஞானம் வந்தது போல அவர்களும் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது வேறு விஷயம். மதுபானத்தை தடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பியது, எடுத்த எடுப்பில் தடுக்கவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், எடுத்த எடுப்பில் மதுபானத்தை எல்லாம் தடுக்கவில்லை. சன்னஞ்சன்னமாக படிப்படியாக ஒரு மனப்பக்குவத்தை எல்லாம் முதலிலே மனிதர்களுக்கு கொடுத்தார். ஒரு மனப்பக்குவத்தை எல்லாம் மனிதர்களுக்கு கொடுத்தார். குடிக்கவே கூடாது என்று சொல்லுகிற போது இவர்களால் அப்படி இருக்க முடியாது. எனவே தொழுகை நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் குடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தடை ஆரம்பத்தில் இருந்தது. சொல்லக்கூடிய நேரத்திலும் குடிக்கலாம், மற்ற நேரத்திலும் குடிக்கலாம் என்ற நிலை இருந்த காலகட்டத்தை மாறி குடித்துவிட்டு தொழுத காரணத்தினாலே சூரத்துல் காபிரூன் என்று சொல்லப்படக்கூடிய குல் யா அய்யுஹல் காபிரூன் சூராவை தவறுதலாக ஓதிய காரணத்தினாலே குல் யா அய்யுஹல் காபிரூன் அஅ்புது மா தஅ்புதூன், காபிர்களே நீங்கள் வணங்குபவைகளை நானும் வணங்குகிறேன் என்று பொருள்பட ஓதிய காரணத்தினாலே குடித்து விட்டு, அது ஒரு நீண்ட செய்தி. ஒரு விருந்திலே மதுபானம் பரிமாறப்படுகிறது, குடித்து விட்டு தோழர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் அதிலே மகரிபு தொழுகை நடத்தப்படுகிறது. இமாமாக இருந்தவர் ஓதுகிறார், குல் யா அய்யுஹல் காபிரூன் அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நானும் வணங்குகிறேன். லா என்ற வார்த்தை விட்டு விட்டு ஓதுகிறார். அரபி அது ஒரு சின்ன புள்ளி மாறினாலும் அர்த்தம் அனர்த்தமாகிவிடும். அரபி வார்த்தை இருக்கிறதே, ஒரு சின்ன புள்ளி மாறினாலும் அதனுடைய அர்த்தம் அனர்த்தமாகிவிடும். நமக்கெல்லாம் தெரியும். லாவை சேர்த்தால் நான் வணங்க மாட்டேன் என்று பொருள், லாவை சேர்க்காமல் விட்டுவிட்டால் நான் வணங்குவேன் என்று பொருள். அவர் ஓதுகிறார் அஅ்புது மா தஅ்புதூன், மது போதையில் தொழுகிற போது ஓதுகிறார் அஅ்புது மா தஅ்புதூன், எதை நீங்கள் வணங்குகிறீர்களோ அதை நானும் வணங்குகிறேன். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு தடையை விதிக்கிறார், தொழுகையின் போது குடிக்காதீர்கள். தவறுதலாக ஒரு ஓதிய காரணத்தினாலே தொழுகையின் போது குடிக்காதீர்கள். வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன், என்ன சொல்கிறோம் என்று கூட தெரியாமல் நீங்கள் போதையோடு தொழுகைக்கு செல்லாதீர்கள் என்று அந்த வசனம் தடுத்தது. ஆரம்பத்தில் குடிக்கலாம், தொழுகையிலையும் குடிக்கலான் இருந்தது. இந்த வசனம் வந்த பின்னால் தொழுகையின் போது மட்டும் குடிக்க கூடாது, மற்ற நேரத்தில் குடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சலுகை தரப்பட்டது. அதற்கு பின்னால் அந்த தீமை ஒழிக்கப்பட்டதா என்றால் இல்லை.
கடைசியிலே சுபஹ் தொழுது விட்டு குடித்தவர்கள் நொஹர் வரையிலும் போதையில் இருப்பார்கள். நொஹர் தொழுகைக்கான நேரம் நெருங்குகிற போது போதையில் இருந்து தெளிவார்கள், அடுத்த தொழுகை வரையிலும் போதையில் இருப்பார்கள். இந்த நிலை தொடர்ந்தது. இது அடுத்த கட்டம். அல்லாஹ் சொன்னான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. அதற்கு பின்னால் இந்த வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் சொன்னான், மதுபானம், போதை வஸ்துக்கள், சூதாட்டம், அம்பெய்து குறிபார்ப்பது, இதுவெல்லாம் ஷைத்தானின் தீய செயல்கள். அவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்ற வசனம் இறங்கிய போதுதான் அடியோடு மதுபானம் தடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் எல்லா கட்டத்திலும் குடிக்கலாம் என்ற நிலை, அதற்கு பின்னால் தொழுகையின் போது மட்டும் தடை, அதற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக தடை என்று மதுபானத்தை அல்லாஹ் மனிதர்களுடைய மனோபாவத்தை மாற்றுவதற்கு, மனப்பக்குவத்தை மாற்றுவதற்கு சன்னஞ்சன்னமாக அல்லாஹ் தடுத்து நிறுத்தி கடைசியில இந்த வசனம் இறங்கிய பின்னால் தான் அடியோடு மதுபானம் தடுக்கப்பட்டது. மனிதனிடத்திலே மனப்பக்குவம் இல்லாமல் எந்த தண்டனை கொண்டு உலகத்தில் எந்த குற்றத்தையும் தடுத்து விட முடியாது. பெருமக்களே, எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாது. நான் ஒரே ஒரு செய்தியை உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். புகாரியிலே பதிவாக இருக்கிற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 சாரார் அவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் இருப்பார்கள். நிழலே இல்லாத ஒரு நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருகிறார். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு பி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத ஒரு நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் சுவனத்தை தருகிறார். 7 சாரார் அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை நிழலை தருகிறார். அதிலே ஒருவர் இமாமுன் ஆதிலுன், நேர்மையும் நியாயமும் தவறாத ஒரு தலைவர். நேர்மையும் நியாயமும் தவறாத ஒரு தலைவர். அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே தன்னுடைய நிழலில் இளைப்பாற வைக்கிறார். வரஜிலானி தஹாப்பா பில்லாஹ் இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 நபர்கள் அல்லாஹ்வுக்காக அவர்கள் நேசிக்கிறார்கள். அவர்கள் சேருவதும் அல்லாஹ்வுக்காக சேருகிறார்கள், பிரிவதும் அல்லாஹ்வுக்காக பிரிகிறார்கள். இந்த நட்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நிழல் தருகிறார். வரஜிலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித். இன்னொருவர், அவர் பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்றாலும் அவருடைய சிந்தனை முழுக்க பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கிறது. பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்றாலும் அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கிறார். அப்படி யார் இருக்கிறாரோ அந்த மனிதர், அவருக்கும் அல்லாஹ் அந்த நிழலிலே இடம் தருகிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்த நபி அவர்கள் சொல்கிறார்கள், நமக்கு தேவையான செய்தி. இவர் ரஜுலுன் தாத்து இம்ராஹத்தின் தாத்து ஜமாலின் மன்சிகின். இன்னொருவர், அந்த நபர் யார் தெரியுமா? இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற நபர். நபியவர்கள் சொல்கிறார்கள், தாத்து இம்ராஹத்துன் தாத்து ஜமாலின் மன்சிகின். நல்ல அந்தஸ்தும் நல்ல அழகும் கொண்ட ஒரு பெண். நல்ல அந்தஸ்தும் நல்ல அழகும் கொண்ட ஒரு பெண். இவனை தவறான வழியில் அழைக்கிறார். என்னிடத்திலே நீ கூடு என்று அவள் சொல்கிறார், என்னை நீ அனுபவித்துக்கொள் என்று அவள் சொல்கிறார். அப்பொழுது இவன் சொல்கிறான், இத்தக்கில்லா, இல்லை, என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அவள் கூப்பிடுகிறாள், அவள் விரும்பி அழைக்கிறாள். இவர்கள் சொல்கிறார்கள், விரும்பி அழைத்தால் விபச்சாரம் இல்லை, விரும்பி அழைத்தால் குற்றம் இல்லை, விரும்பி கூப்பிட்டா நீ போய்க்க ஒன்றும் தப்பு கிடையாது என்று இவர்கள் சொல்கிறார்கள். இவர்களின் சட்டம் சொல்கிறது. ஆனால் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு பெண் அவள் விரும்பி அழைக்கிறாள், சாதாரண பெண் அல்ல. எப்படிப்பட்ட பெண்ணு? ராத்து ஜமாலின் மன்சிபின், நல்ல அந்தஸ்து உள்ள பெண், நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண், உயர்குல பெண்மணி, அழகான பெண்மணி. அவள் இவனை அழைக்கிறாள். அப்பொழுது இவன் சொல்கிறான், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். நீ அழைக்கிறாய், ஆனால் என்னால் அந்த உன்னுடைய ஆசையை, உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்க முடியாது. நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று இவன் சொல்கிறான். அப்படி யார் சொல்லுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் அந்த நிழலில் நாளை மறுமையில் நிழல் தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு யாராவது ஒரு ஆம்பளைட்ட போய் ஒரு அண்ணி, அழகான ஒரு பெண்ணு, குடும்ப பாங்கான பெண்ணு, அழகான பெண்ணு, அந்த பெண்
என்னை நீ அனுபவித்துக் கொள்ளலாம் என்று அழைக்கிற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம் பெருமக்களே. நான் இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறேன். மனமாற்றம் இல்லாமல் நீங்கள் எதையும் தடுக்க முடியாது. மனமாற்றம் இல்லாமல் உலகத்தில் எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாது. இந்த சட்டம் அல்ல, இதற்கு அப்பனுடைய சட்டத்தை கொண்டு வந்தாலும், இதை விட கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாலும், தூக்கு தண்டனை இருக்கிறது. ஏன் கொலை செய்கிறான்? தூக்கு தண்டனை இருக்கிறது, அமலில் இருக்கிறது. ஆனாலும் கொலை குற்றம் இந்த உலகத்தில் நின்றபாடில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்ல, எங்கு பார்த்தாலும் கொலை நடக்கிறது. குடிப்பதற்கு தண்டனை இருக்கிறது, ஆனால் குடிப்பழக்கம் பெருகி கொண்டிருக்கிறது. விபச்சாரத்திற்கு தண்டனை இருக்கிறது, ஆனாலும் விபச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, எப்பொழுது மனப்பக்குவமும் மனமாற்றமும் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படவில்லையோ, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மனப்பக்குவம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த குற்றத்தையும் தடுத்து விட முடியாது. சத்தி இஸ்லாம் அதைத்தான் ஏற்பார்கள். முதலிலே மனப்பக்குவம். தவறு செய்தால் என்னை இறைவன் தண்டிப்பான் என்ற அச்சம். ஊழல் செய்யக்கூடிய ஒரு ஊழல் பேர்வழி, நான் தவறான வழியிலே சம்பாதிக்கிற போது நாளை என்னுடைய இறைவனிடத்தில் இந்த 10 ரூபாய் உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் அந்த கேள்விக்கு நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் இருந்தால் இங்கே ஊழல் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இங்கே ஊழல் இருக்க முடியுமா? லஞ்சம் இருக்க முடியுமா? எந்த தவறான சம்பாத்தியத்தின் மூலம், தவறான உழைப்பின் மூலம், தவறான வருவாயின் மூலம் ஒரு மனிதன் பொருளீட்டுகிற போது இந்த பொருளுக்கான கேள்வி நாளை அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுமே. நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு என்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது என்று விசாரிக்கப்படுகிற போது நான் என்ன பதிலை சொல்லுவேன் என்ற கேள்வி ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வருகிற போது அவன் வட்டி வாங்க மாட்டான், அவன் வட்டி உண்ண மாட்டான், வட்டிக்கு விட மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், திருட மாட்டான், பொய் பித்தலாட்டங்களில் ஈடுபட மாட்டான். காரணம் அவனிடத்தில் மனப்பக்குவம் இருக்கிறது. நான் என் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய சம்பாத்தியத்துக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. என்னுடைய கண்ணுக்கும் காதுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. இன்ன சம்வல் பசர வல் பாத குல் உலாய்க கானஹு மஸ்ஊலா. அருள்மறை குர்ஆன் சொல்லும், உன்னுடைய காதுக்கும் கூட அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது. இந்த காதை கொண்டு நீ என்ன கேட்டாய்? உன்னுடைய கண்ணுக்கும் கூட அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது. இந்த கண்ணை கொண்டு நீ எதை பார்த்தாய்? எல்லாவற்றுக்கும் விசாரணை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனப்பக்குவம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவன் எத்தனை பெரிய தவறல்ல, சிறிய தவறை கூட செய்வதை விட்டு அவன் தற்காத்துக் கொள்கிறான். சட்டங்களால் நீங்கள் தடுக்க முடியும் என்று நினைத்தால், சட்டங்களால் எந்த குற்றத்தையும் தடுக்க முடியும் என்று நினைத்தால், இந்த சட்டங்கள் இந்த உலகத்தில் எல்லா தவறுகளில் இருந்தும் திருத்தப்பட்டு இன்று மனிதர்கள் மாணிக்கங்களாக நடந்திருக்க வேண்டும். நடக்கிறதா? மாமனிதர்களாக உலகத்தில் நடந்திருக்க வேண்டும். இருக்கிறார்களா? எங்கு பார்த்தாலும் தவறுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டே இருக்கிறதே சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். எல்லா மனிதர்களும் முழுமையான வெற்றியாளர்களாக அவர்கள் மாறுவதற்கு அருள்மறை குர்ஆன் ஒரே ஒரு வழியை சொல்கிறது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, யார் மனதை தன்னை காத்துக் கொண்டார்களோ, அசிங்கமான சிந்தனைகளை விட்டு, அசிங்கமான எண்ணங்களை விட்டு, தவறான போக்குகளை விட்டு யார் மனதை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றி பெற்று விட்டார்கள். வகத காபமன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை அழுக்கடைய செய்தார்களோ, பாவம், தவறான எண்ணம், அடுத்து கெடுக்கக்கூடிய குணம், பொறாமை, பொய், பித்தலாட்டம் என்று நான் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கெடுக்கக்கூடிய சிந்தனை, இப்படி எல்லா கட்டங்களிலும் யார் உள்ளத்தை அழுக்கடைய வைத்து விட்டார்களோ அவர்கள் நாசமாகி போனார்கள். யார் மனப்பக்குவம் பெற்றார்களோ, மனதை சுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் தான் நிச்சயம் வெற்றி பெற்றார்கள் என்று அருள்மறை குர்ஆன் சொல்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த நிலை இந்த உலகத்தில் இல்லாமல், அந்த நிலை இந்த உலகத்தில் இல்லாமல் எத்தனை தண்டனைகள் ஆகட்டும், எத்தனை சட்டங்கள் இயற்றப்படட்டும், இதை விட கொடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட மனப்பக்குவம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த தீமையும் ஒழித்துவிட முடியாது. சத்திய இஸ்லாம் மனப்பக்குவத்தை முதலில் சொல்லித் தருகிறது. மனதை தூய்மைப்படுத்துங்கள், மனதை ஒருமைப்படுத்துங்கள், மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்,
என்னுடைய இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகமே என்னை பார்க்க விட்டாலும் கூட, உலகத்தில் யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் கூட, உலகத்தில் யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் இந்த மிகப்பெரிய அண்ட சராசரத்தை, இந்த மிகப்பெரிய உலகத்தை படைத்தாளுகிற பரம்பொருள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணமும் நினைவும் எந்த மனிதனிடத்தில் உள்ளத்தில் வருகிறதோ நிச்சயமாக அவன் விபச்சாரம் அல்ல பெருமக்களே, அவன் எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது. காரணம், நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவேன் என்ற எண்ணம் அவனுடைய குற்றத்தை விட்டு அவனை தடுக்கும். ஆனால் இன்று அது இல்லை. தும்பை விட்டு விட்டு வாளை பிடித்த கதையாக என்று சொல்வார்களே, தும்பை விட்டு விட்டு வாளை பிடித்த கதையாக என்று சொல்வார்களே, என்று தும்பை விட்டு விட்டு வாளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது அரசியல்வாதிகளும் சரி, நமது மக்களும் சரி, அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்தி கொண்டிருப்பவர்களும் சரி, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள், இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களின் பக்கம் வாருங்கள், இஸ்லாம் நடைமுறைப்படுத்துகிற, இஸ்லாம் சொல்லித் தருகிற இஸ்லாத்தினுடைய மாண்புகளை உற்று நோக்குங்கள். எந்த குற்றத்தையும் அடியோடு தடுக்கக்கூடிய வழிமுறைகளை உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான் சொல்லி தந்திருக்கிறது. அதை நீங்கள் திரும்பி பார்த்தால், அப்படி ஒரு நிலைக்கு மனிதர்களை பக்குவப்படுத்தினால், மன தூய்மைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் எந்த சூழலிலும் தவறு செய்ய மாட்டார்கள். அந்த நிலை வருகிற போது இந்த உலகத்தில் எந்த தவறுகளும் எந்த குற்றங்களும் நடக்க வாய்ப்பில்லை என்பதை உலக சமுதாயம் புரிந்து கொண்டால், தீமைகளும் கொடுமைகளும் மனித சமூகத்திற்கு எதிரான மிக மோசமான கலாச்சாரங்களும் இந்த உலகத்தை விட்டு அடியோடு களையப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அருள்மறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் நீங்கள், நரகத்தின் விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள். அவரிடத்தில் இல்லாத செயல் என்று எதுவும் இல்லை, எல்லாம் இருந்தது. மனித சமுதாயத்திற்கு எதிரான சமூக கொடுமைகளும் சமூக தீமைகளும் எல்லாம் அவரிடத்தில் இருந்தது. இஸ்லாம் என்ற ஒற்றை சொல், இஸ்லாம் என்ற ஒற்றை சொல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தை எல்லா தீமைகளில் இருந்தும் அவர்களை விலக்கி வைத்ததே. அருள்முறை குர்ஆன் சொன்னது, நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், உங்களுடைய பாவங்களின் மூலம் அதை விட்டு அல்லாஹ் உங்களை காத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இஸ்லாம் என்ற ஒற்றை சொல்லை சரியாக பேணுகிற போது, சரியாக அதை கடைபிடிக்கிற போது, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் தாரக மந்திரத்தை சரியாக புரிந்து கொள்கிற போது, அருமையான பெருமக்களே, தவறுகள் நம்மிடத்தில் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்திலும் அடியோடு ஒழிக்கப்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நல்ல மனப்பான்மையை, நல்ல மனப்பக்குவத்தை, பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள், அது போதித்திருக்கக்கூடிய போதனைகளை முழுமையாக பின்பற்றி நடப்பதோடு அதை பிறருக்கும் போதிக்கிற மனப்பக்குவத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்திய இஸ்லாத்தை இந்த உலகம் இருக்கும் வரை, காடும் கடலும் இருக்கும் வரையிலும் அதை மேலோங்க செய்து இஸ்லாத்தின் பார்வை இந்த உலகத்தில் முழுக்க பரவ செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்டாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.